டீச்சர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் டெட் எக்ஸாமுக்கு தீவிரமாக படிச்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரிவிஷன் போயிட்டு இருக்கோம்னு நம்புகிறேன். ரிவிஷன் பண்ணுங்க. படித்தது அனைத்தையும் பொறுமையாக நிதானமாக ரிவிஷன் பண்ணிட்டு கான்ஃபிடென்ட்டாக இப்போ எக்ஸாம் அட்டன் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி டீச்சர்ஸ் இந்த டெட் எக்ஸாம் இப்போ வரப்போகிற டெட் எக்ஸாமில் பேப்பர் 1க்காக இருந்தாலும் 2க்காக இருந்தாலும் நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பாடங்களை படிக்காமல் நீங்கள் போய் அட்டன் பண்ணக்கூடாது. ஏன்னா ஒரு சில முக்கியமான பாடங்கள் என்னெல்லாம் அப்படின்னு நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஏற்கனவே படிச்சுட்டு இருப்பீங்க. படிச்சுட்டு இருந்தா அதை இன்னும் கூடுதலாக படிச்சுக்கங்க. படிக்காதவங்க இதை ஒரு கிளான்ஸாவது பார்த்துட்டு போங்க. இந்த பாடங்களை நீங்கள் படிக்காம மினிமம் மெட்டீரியல்னு சொல்லலாம். மினிமம் இதை வந்து நீங்கள் டச் பண்ணாமல் எக்ஸாமுக்கு போகக்கூடாது. ஏன்னா எக்ஸாம்ஸில் மேக்ஸிமம் கொஷின்ஸ் வந்து இதுலேருந்து வரும். சரிங்களா? ஓகே, பாருங்க என்னெல்லாம் சொல்கிறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் டெட்டு பேப்பர் 1க்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுற ஆஸ்பிரண்ட்டாக இருந்தீங்கன்னா, டீச்சர்ஸாக இருந்தீங்கன்னா, தமிழை பொறுத்த வரைக்கும் 10th ஸ்டாண்டர்ட் நீங்கள் கம்பல்சரி படிச்சுட்டு தான் எக்ஸாமுக்கு போகணும். 10th ஸ்டாண்டர்ட் இது வரைக்கும் நீங்கள் படிக்கல அப்படின்னா தயவு செஞ்சு கோத்ரூ பண்ணிவிடுங்க. 10th ஸ்டாண்டர்ட் படிக்காமல் போகக்கூடாது. சார் அதுக்காக 8th 9th எல்லாம் படிக்க வேண்டாமா அப்படின்னா அப்படி இல்லை. நான் சொல்கிறது வந்து மினிமம் அட்லீஸ்ட் 10th ஸ்டாண்டர்ட் அதாவது படிச்சிருக்கணும். நீங்கள் 11th 12th இல்லை 9th 10th 8th 9th கூட படிச்சிருக்கேன் அப்படின்னா குட், சூப்பர் குட். ஆனால் மினிமம் 10th ஸ்டாண்டர்ட் தமிழாவது நீங்கள் படிக்காமல் இந்த டெட் எக்ஸாம் பேப்பர் 1 வந்து பாஸ் பண்ண முடியாது. ஸோ மினிமம் 10th படிச்சிருக்கணும் தமிழை பொறுத்த வரைக்கும். இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி வீடியோஸில் நிறைய சொல்லியிருப்பேன். 8th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் புக் கண்டிப்பாக நீங்கள் படிச்சிருக்கணும். நீங்கள் 9th படிக்கல 10th படிக்கலாம் பிரச்சனை இல்லை. பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் 8th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் புக்கை நீங்கள் கம்பல்சரி படிச்சிருக்கணும். கிராமர் உட்பட படிச்சிருக்கணும். இது வரைக்கும் படிக்கலைன்னா கம்பல்சரி இன்னும் இருக்கிற ஒரு 10 டேஸில் நீங்கள் கோத்ரூ பண்ணுங்க. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் 8th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் வந்து பேசிக்ஸ் நிறைய இருக்குது. ஸோ 8th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் படிச்சுட்டு போனீங்கன்னா அதுவே போதும்னு சொல்ல மாட்டேன். அது வந்து கம்பல்சரி வந்து ஒரு 15 மார்க் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இது நான் சொல்றக்கூடியது எல்லாமே வந்து 30க்கு 30 எடுக்கிறவங்களுக்கு கிடையாது. மினிமம் நான் 82 எடுத்து பாஸ் பண்ணணும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த சப்ஜெக்ட்ல இந்த ஸ்டாண்டர்ட் புக்ஸ் எல்லாம் கம்பல்சரி நீங்க படிச்சிருக்கணும். சயின்ஸை பொறுத்த வரைக்கும் 10th சயின்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா பெட்டர். ஓகேவா? சோஷியல் சயின்ஸில் 8th ஸ்டாண்டர்ட் படிச்சிங்கன்னா நீங்கள் பேசிக்காக தெரிஞ்சுக்கலாம். 10th படிச்சிங்கன்னா நம்ம ஸ்ட்ராங்காகவே இருக்கலாம். ஸோ பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப டீப்பாக போக மாட்டாங்க அப்படிங்கிறதுனால 8th ஸ்டாண்டர்ட் கொடுத்துருக்கேன். 10th சோஷியல் படிச்சிங்கன்னா பெஸ்ட். ஓகேங்களா? அதே போல் சைக்காலஜிக்கு என்ன சார் பண்ணுறதுன்னா, நீங்கள் எவ்வளோ தான் சைக்காலஜியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து நாகராஜன் சார் புத்தகம், அப்புறம் எஸ்கே மங்கல் ப்ரொஃபஸர் எஸ்கே மங்களோட 2 புக் இருக்குது. எல்லாம் நான் ஆல்ரெடி இதில் கூட வீடியோ போட்டிருக்கேன். அதெல்லாம் நீங்கள் எல்லாம் படிச்சுட்டு போனீங்கன்னா கூட டைரக்ட் கொஷினாக வராது. நீங்கள் ஆன் த ஸ்பாட்டில் நீங்கள் கொஷினை ரீட் பண்ணி அதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அது கெஸ்ஸிங் ஆன்சராக தான் இருக்கும் உங்களுக்கு சைக்காலஜியில். மேக்ஸிமம் அப்படி தான் இருக்கும்ன்றதுனால நீங்கள் பேசிக்காக நாகராஜன் சாரோட எஜுகேஷன் சைக்காலஜி புக்கை படிச்சுட்டு போனீங்கன்னா ஓகே. ஓகேங்களா? ஓகேவா இருக்கும். ஸோ பேப்பர் 1 பொறுத்த மட்டும் இதுதான். 10th ஸ்டாண்டர்ட் தமிழ் படிச்சிங்கன்னா நல்ல ஓரளவுக்கு ஸ்கோர் எடுத்துடலாம். அதே போல் இங்கிலீஷில் 8th ஸ்டாண்டர்ட் படிச்சிங்கன்னா நல்ல ஸ்கோர் எடுத்துடலாம். மேக்ஸ் வந்து 8th ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பேசிக்ஸ் எல்லாம் உங்களுக்கு அத்துப்படியாக இருக்கும். சயின்ஸும் சோஷியல் சயின்ஸ் ரெண்டும் 10th ஸ்டாண்டர்ட் அளவில் படிச்சிங்கன்னா போதுமானதாக இருக்கும். ஓகே, அடுத்து பாருங்கள். பேப்பர் 2 பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 2 டைப் இருக்குது இல்லைங்களா? ஒரு டைப் வந்து மேக்ஸ் அண்ட் சயின்ஸ், இன்னொரு டைப் வந்து சோஷியல் சயின்ஸ். மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் பேப்பர் 2ல் அட்டன் பண்ண போகிறவங்க தமிழுக்கு சேம் தான். 10th ஸ்டாண்டர்ட் தமிழ் நீங்கள் கண்டிப்பாக படிச்சிருக்கணும். படிக்கலைன்னா இப்போ படிச்சுக்கங்க. இங்கிலீஷ் பேப்பர் 1 இருந்தாலும் 2 இருந்தாலும் எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் சாரி எந்த பேப்பராக இருந்தாலும் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் 8th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் வந்து ரொம்ப 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 முக்கியமானது. நான் எல்லா வீடியோலையும் சொல்லிட்டு தான் இருக்கிறேன். ஸோ அது மட்டும் கம்பல்சரி படிச்சுட்டு போங்க. மேக்ஸ் வந்து நீங்கள் பேப்பர் 2 இருந்தீங்கன்னா 10th வரைக்கும் நீங்கள் 10th வரைக்கும் பார்த்தீங்கன்னா சூப்பர். மினிமம் 10th பார்த்துட்டு போனீங்கன்னா நீங்கள் ஓரளவுக்கு அங்கே இருக்கக்கூடிய உங்களோட ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு காமன் சென்ஸை வச்சு உங்களால் கம்பல்சரி பாஸ் பண்ணிட முடியும். 82ன்றது ரொம்ப ஈஸியாக எடுத்துடலாம். ஸோ இந்த சப்ஜெக்ட்ஸில் இந்தந்த ஸ்டாண்டர்ட்லாம் பார்த்துட்டு போனீங்கன்னா போதும். ஓகேங்களா? சயின்ஸ் வந்து 10th சயின்ஸ் பார்க்கணும். சைக்காலஜி ஸோ அதே நாகராஜன் புத்தகம். இல்லை நீங்கள் கூடுதலாக நீங்கள் 1 மார்க்ஸ் மெட்டீரியல் இருக்குது, நான் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் அதையும் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஓகேவா? சரி, பேப்பர் 2லேயே வந்து சோஷியல் சயின்ஸுக்கு என்ன சார் படிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th தமிழ் தான். நீங்கள் பேப்பர் 2 பொறுத்த வரைக்கும் 11th 12th நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓகேவாக தான் இருக்கும். ஆனால் பேசிக்ஸ் கம்பல்சரி நீங்கள் 10th படிச்சிருக்கணும்னு சொல்ல வரேன். 8th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் கம்பல்சரி படிச்சிருக்கணும்.
அதே மாரி சோசியல் சயின்ஸ பொறுத்தவரைக்கும், இங்க கொஞ்சம் மாற்றம் இருக்கும். ஏன்னா இது மேஜர் வந்து சோசியல் சயின்ஸ்ங்கிறதுனால 11த் ஹிஸ்ட்ரிலருந்து நெறைய கொஷின்ஸ் வரும். ஸோ 11த் ஹிஸ்ட்ரிய படிச்சிருக்கணும். ஏன்னா 60 கொஷின் வரப்போகுது உங்களுக்கு. சோசியல் சயின்ஸ பொறுத்தவரைக்கும் 60 கொஷின் வந்து சோசியல் சயின்ஸ்லருந்து கேட்க போறாங்க. ஸோ வந்து 11த் ஹிஸ்ட்ரி புக்க கண்டிப்பா நீங்க படிச்சிருக்கணும். இத படிக்காம நீங்க போகக்கூடாது. சைக்காலஜி ஆஸ் யூசுவல் தான் நான் சொன்ன மாரி, உங்ககிட்ட இருக்கிற சைக்காலஜி புக்க நீங்க கிளியர் கட்டா படிச்சு பேசிக்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. அப்ப அது போக நமக்கு நெறைய மெட்டீரியல்ஸ் எல்லாம் வந்து YouTubeல, WhatsAppல எல்லாம் கிடைக்குது. ஸோ அதெல்லாம் நீங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். உங்க நோட்ஸா இருக்கலாம், இல்ல வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸா இருக்கலாம். ஸோ இதெல்லாம் நீங்க மாடல் கொஷின் பேப்பர்ஸ் ஏதாவது ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா இன்ஸ்டிடியூஷன்ல, அதுல வர மாடல் கொஷின்ஸ் எல்லாம் நீங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஓகேவா? மினிமம் உங்களுக்கு வந்து 82 எடுத்து நீங்க வந்து டெட் எக்ஸாம் கிளியர் பண்ணணும் அப்படின்னா, நான் சொன்ன இந்த புக்ஸ் எல்லாம் நீங்க கம்பல்சரி படிச்சிருக்கணும். இதுங்க படிக்காம போய் நீங்க 82 எடுக்க முடியாது. ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் மினிட் இன்னும் ஒரு 10 டேஸ் தான் இருக்கு. ரிவிஷன் பண்றதுக்கு ரொம்ப நேரம் குறைவா இருக்குங்கிற காரணத்தினால, இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாலாம் இப்ப சொல்லல. ஸோ இது இந்த இந்த பாடங்கள நீங்க படிக்காம போயிற வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக போட்ட வீடியோ தான் இது. நாளைக்கு நானு மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து மேத்ஸ், இங்கிலீஷ் வீடியோ கன்டின்யூ பண்றேன். இன்னைக்கு இந்த வீடியோவ முடிச்சுக்கிறேன். தேங்க் யூ டீச்சர்ஸ். நல்லா படிங்க. ஆல் த பெஸ்ட்.